ஸோ ஹலோ ஃப்ரெண்ட், நாங்கள் கேமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இல்லையே ஐ ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து போன வீடியோ சொல்லியிருந்தால் பண்ணலான்ட்டு அந்த பண்ணல, இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதோட பென்சில் இந்த மாதிரிலாம் எல்லா அந்த ஹெச்பிஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு டிப் பென்சில் எடுத்துக்கணும். அதாவது 2B அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டிப் பென்சில் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த டிப் பென்சில் எடுத்துக்கிட்டு ஒரு இரேசர், அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல், அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் இது ஷார்ப்னரு, அதுக்கப்புறமா அந்த ஷார்ப்னர் குப்பைலாம் ஒரு டப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இருங்க, சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ குப்பையாக இருக்குது. ஓகே இப்போ சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது வந்து 2 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி நார்மலாக போடுறது, இன்னொன்று வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போடுறது. அது கொஞ்சம் தெரியல, ஸோ அது மட்டும் தெரியாது. நான் இனிமேல் பார்த்தலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இருங்க, இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி இப்போ வந்து அந்த நம்ம கக்காஷியோட ஐ ட்ராயிங் தான் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கக்காஷி தான் வரைய போகிறோம். ஸோ கக்காஷியோட ஐ ட்ராயிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு எல் ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே ஓரளவுக்கு இந்த மாதிரி போட்டுடணும். ஸோ மேலே வந்து நம்ம அழிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கேவியாக போட்டுடலாம். ஸோ கேவியாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி போட்டுக்கணும். நல்லா கேவியாக போட்டு எல்லாம் டார்க் பண்ணிக்கவங்களுக்கு தெரியறதுக்காக. அப்புறம் உள்ள இது இருக்குது, அழிச்சிட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஐ ட்ராயிங் பண்ணிட்டோம். இதுக்கு அவுட்லைன் போட்டோம். ஸோ வந்து இப்போ அந்த 2 அழிச்சிட்றேன். ஓகே, அவ்வளோ. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா எப்போ முடியுது, சரி பரவாயில்ல. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு பால் போட போகிறோம். அந்த மாதிரி பால் போட போகிறோம். ஒரு மாதிரி இன்சைட் கர்வ் போட்டுடணும். அதெல்லாம் டார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட. புரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு அதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரளவுக்கு கேவியாக 3 லைன்ஸ் இந்த மாதிரி போடணும். ஸோ டார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த கக்காஷி இதில் பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். இங்கே ஒரு டாட், அப்புறம் இருக்கமா. ஸோ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்லா இல்லை. சரி அழிச்சிடலாம். நல்லாவே இல்லை. நல்லா இருக்குன்னு நினச்சினா போடலான்னு பார்த்தேன். வேறு மாதிரி எங்கேயோ போட்டாங்க, அதனால் ஒரு நல்லா இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஈஸி தான், இது போட்டது தெரியாமல் போட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஐப்ரோ போடலாம். ஸோ ஐப்ரோ போடலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து அதே ஷேப்பில் கொஞ்சம் நீளமாக ஒரு ஐப்ரோ போட்டுடலாம். ஸோ லைட்டாக போட்டிருக்கேன், இருங்க டார்க்காக போடுறேன். ஓகே, டார்க்காக போடுறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அங்கே வந்து கர்வாக முடியணும். ஸோ இப்படி போட்டு நம்ம வந்து ஒரு டிக் மார்க்கை லைனாக போடணும். அதாவது ஒரு டிக் மார்க்காட்ட போடணும். இந்த மாதிரி ஒரு கர்வியாக ஆஃப் ரவுண்ட் இந்த மாதிரி போடணும். ஸோ இதை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து அவங்க சந்திக்கிறேன். பாய்.